நாம இன்னைக்கு இந்த சாம்சங் மொபைலில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. இந்த உடஞ்சனால இதை வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி புது டிஸ்பிளே வாங்கி எப்படி மாட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பிஸ்னஸ் இதாகவே இருக்கும். ஏன்னா வருங்காலம் பார்த்தீங்கன்னா எப்பவும் பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் தான் பெரிய லெவலில் வளர்ந்துட்டு வரும். ஆனால் இது வந்து தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க, எப்படி மொபைல் ஷாப்பில் இது பண்ணுறது அப்படின்னு நிறையா இருப்பீங்க. இதுக்காக நான் அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பாருங்க, இந்த டிஸ்பிளே வந்து உடஞ்சி போச்சு. இல்லைனா சிலது உடையாமலே இருக்கும், ஆனால் டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா சவுண்டெல்லாம் வரும், காலிங் வந்தால் சவுண்ட் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். டிஸ்பிளே பார்த்தா பிளாங்காக தான் இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட டிஸ்பிளே வந்து எப்படி ஓப்பன் பண்ணி மாற்றலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முறையாக வாரீங்க அப்படின்னா மேலே இருக்க ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து நிறைய பேர் வந்து ஏர் ஃப்ளோர் காமிச்சு தான் இதை வந்து பிரித்து எடுக்கணும். இப்போ ஏர் ஃப்ளோர் இல்லாமலே வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். நம்ம நார்மலாக இதை வந்து ஒரு ஸ்கூட்டர் வச்சு இதை வந்து உடச்சி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, என்னால் வந்து இதை வந்து உடச்சே எடுக்க போகிறேன் பாருங்கள். பாருங்கள், உடச்சி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் வந்து இதில் வந்து கனெக்டில் இருக்கும், இதை வந்து சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த டிஸ்பிளே வந்து இதுக்கு பதிலாக புது டிஸ்பிளே வாங்கி இதில் வந்து மாட்ட போகிறோம். இது மாட்ட முன்னாடி இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த டிஸ்பிளே உடைக்கு முன்னாடி இந்த பேட்டரி வந்து நல்லாவே சார்ஜ் நிற்கலை, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த பேட்டரியும் மாற்றுறத வந்து அதில் போட்ட கம்மு அந்த மாதிரிலாம் இருக்கும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஐபிஎல்லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. எதனால் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா கேமரா இருக்குது. இந்த கேமரா லென்ஸில் வந்து ஐபிஏ பண்ணால் அந்த கேமரா வந்து பிளர் அடித்து உங்களுக்கு கேமரா நீட்டாகவே தெரியாது, ஃபெயிலியர் ஆயிரும். இதில் வந்து யாருமே இதில் வந்து ஐபிஏ அந்த மாதிரி ஒன்றுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்க டஸ்ட் எல்லாம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து டிஸ்பிளே கனெக்டர். இந்த கனெக்டரில் வந்து பின் வந்து ஏதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்து அப்படி நம்பி எடுக்கக்கூடாது. இதில் வந்து ஏதாவது பட்டு டேமேஜ் ஆகக்கூடாது. மெதுவாக பொறுமையாக ஏதாவது பிளாஸ்டிக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இந்த மாதிரி வச்சு ஏதாவது ஒரு இது வச்சு நம்பிக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஏதாவது வச்சு நம்பிக்கிடுங்க. ஒன்றுமே இல்லைனாலும் பிளாஸ்டிக் குச்சியில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை வச்சு நீங்கள் எடுக்கணும். எதனால் அப்படின்னா நம்ம பேட்டரிலாம் நல்ல சார்ஜ் இருந்து அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இதை வச்சு தென்னும்போது இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது. பக்கத்தில் சின்ன சின்ன ரெசிஸ்டர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே பின்னிலே பார்த்தீங்கன்னா இந்த பின்னெல்லாம் டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னா நம்ம பின்னு தான் மறுபடியும் இது பண்ண வேண்டி வந்துடும். அதனால் வந்து பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். இப்போ நாம் இதில் இருக்க டஸ்ட் அதெல்லாம் வந்து பசை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது எல்லாமே சுற்றி பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை, சுற்றி இருக்கும் பாருங்கள், அடிபாகத்துலலாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பேக்கு கீ ஹோம் கீக்குள்ளே சென்சார்லாம் இதில் கொடுத்து தென்னிடக்கூடாது. இதில் வந்து டேமேஜ் ஆகிட்டுனா இது வந்து புதுசாக நம்ம மாற்ற வேண்டி வரும். இந்த பசையை மட்டும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எல்லா இடமும் நீட்டாக பாருங்கள், நீட்டாக வந்து எல்லா இடமும் எடுத்தாச்சு. பாருங்கள், இவ்வளோ டஸ்ட்டெல்லாம் ரப்பர் மாதிரி உள்ள டஸ்ட்டெல்லாம் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து லோக்கல் கம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரப்பர் ஃபெசிலிட்டி, அதாவது ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இதே மாதிரி அந்த ரப்பரும் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா திக்னஸாக இருக்கும், இது வந்து மூவ் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கம்மில் 2 டைப் இருக்கும். விலை குறைஞ்சது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் தன்மை வந்து கம்மியாக இருக்கும். விலை கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருந்த மாதிரி இருக்கும். இதுக்காக நான் இப்போ இதில் வந்து புது டிஸ்பிளே வந்து ஒட்டுறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணுற கம் பார்த்தீங்கன்னா இந்த கம் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து சன்ஷைன் ஒரு கம்மு, இல்லைனா T7000 8000 9000 சொல்லி எல்லாம் இருக்குது. அதே மாடலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் வந்து மொபைல் ஃபோனு, அப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் டைம் அது வேறு, அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாக்கு, அப்புறம் கிளாக்ஸுக்கெல்லாம் வந்து பேக் சைடில் யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா லெதர் செப்பல் எல்லாம் ஒட்டுறதுக்காக பெரிய பெரிய பிராண்டுக்கெல்லாம் இது வந்து இந்த மாடல் வந்து ஒட்டுவாங்க பாருங்கள். அதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம இது வந்து மொபைலுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கம்மு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல், ஈபே, அலி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி எல்லா ஆன்லைன் வெப்சைட்டுகள்லாம் இது வந்து இருக்கும். பார்த்து வாங்கிடுங்க.
அப்படியே உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதை கீழே தெரிய ஒரு வாட்ஸ்அப் நம்பர் என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி விடுறேன். இது வந்து மொபைல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து தேவையான ஒரு பேஸ்ட் இது. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 350 சம்திங் வரும். இதோட கம்மியாக குறைஞ்ச விலையில் உள்ள எல்லாம் உண்டு. ரூ. 100, ரூ. 150, ரூ. 200 எல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இது வந்து பெஸ்ட்டாக உள்ளது. இப்போ நம்ம இதில் இருக்க எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து மாற்ற வந்த மொபைல். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து டேமேஜில் இருந்துச்சு. பேட்டரி வந்து சார்ஜ் நிற்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம். இதுக்காக நம்ம இப்போ புது பேட்டரி வந்து மாற்ற போகிறோம். அதுக்காக தான் இந்த ஸ்க்ரூ எல்லாம் இப்போ கலத்திட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதில் இருக்க ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டோரை வந்து கலத்தணும். இந்த டோரை கலத்துறதுக்காக நான் ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்துங்க, மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் இதை வச்சு தான் கலத்த போகிறேன். பாருங்கள், ரொம்ப மெலிசான ஸ்க்ரூ ட்ரைவர். பாருங்கள், லைட்டாக திருக்கிம்னா ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பேக் டோரை வந்து தனியாக வச்சிடலாம். இந்த போர்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டரி ரிமூவ் பண்ண முன்னாடி இந்த ஸ்டிப்பை வந்து இதை கலத்தி விட்ருங்க. பாருங்கள், லைட்டாக அப்படி எடுத்தோம்னே இந்த பாருங்கள் லைட்டாக எடுத்தோம்னே இது ஸ்டிப் வந்து தனியாக வந்துடும். பாருங்கள், இவ்வளோ தான். இப்போ நாம் பேட்டரி கலத்துறதுக்காக பாருங்கள், இதோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வெளியே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் ஒரு இது இருக்குது. இதை விட்டு பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி பாருங்கள், இப்படி தனியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து சார்ஜே நிற்காது. இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இஆர்டி பேட்டரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா மொபாட்ரி, இந்த கம்பெனி பேட்டரி வந்து நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நல்ல பக்கா குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்களும் 2-3 மொபைலும் மாற்றி பேட்டரி கொடுத்துருக்கோம். ரொம்பவே சார்ஜ் நல்லா நிற்குது. இந்த பேட்டரியில் வந்து நிறைய மாடல், ஸ்டிப் மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்டிப் மாடல் பேட்டரி வந்து நிறைய இந்த மாடலுக்கு இருக்குது. இந்த மொபைலில் உங்களுக்கு யாருக்கோ இந்த நிறைய பேட்டரி வந்து தேவைப்பட்டு அப்படின்னா கண்டிப்பாக கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்கள் மொபைல் ஃபோட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னு ஃபோட்டோவும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. பார்த்தீங்கன்னா இந்த பின்னு 1 to 7 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 7 பின் அந்த மாதிரி உள்ள இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதே மாடல் பேட்டரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பேட்டரி தேவைப்பட்டால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், என்ன மாடல், அப்புறம் வந்து இந்த பேட்டரி வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க. நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றேன். இஆர்டி பேட்டரி எல்லா பேட்டரியும் இங்கே கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபாட்ரி பேட்டரி வந்து இங்கே கிடைக்குது. எல்லா மாடலுக்கும் இருக்கும். சில மாடலுக்கு ரேராக உள்ள பழைய மாடல் அந்த மாதிரி இருக்க மட்டும் பேட்டரி 1-2 மிஸ் ஆகும். இது OnePlus, Vivo, Oppo, Samsung அந்த மாதிரி எல்லா பேட்டரி வந்து இந்த எங்கள் ஸ்டோரில் இருக்குது. வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றேன். பாருங்கள், இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வோல்டேஜ். பாருங்கள், இதில் இருக்க வேல்யூ இதில் இருக்க வேல்யூ வந்து சேமாக இருக்கணும். இது வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.85 வோல்டேஜ். இதில் வந்து 3.85 இந்த மாதிரி சேமாக இருக்க மாதிரி ஒரு வேல்யூவில் இருக்க மாதிரி உள்ள வாங்கிடுங்க. இப்போ நாம் இதை வந்து இதில் வந்து மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வந்து மொபைலை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும், கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், இது வந்து ஃபிட் ஆகிட்டு நம்ம இதை இப்போ வந்து ஒட்டண்டாம். டிஸ்பிளேலாம் ஒட்டி முடித்த பிறகு இதை வந்து ஒட்டி இது பண்ணிடலாம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் ஒரு முறை மாற்றும் போதும் டிஸ்பிளே எல்லாம் மாட்டி பேட்டரிலாம் மாற்றி ஆன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் இருந்து எல்லாம் செக் பண்ணுங்கள். ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக், ஏதாவது மெசேஜ் டைப் பண்ணி பாருங்கள், அங்கங்கே போகுதா அந்த மாதிரிலாம் பார்க்கணும். எல்லாம் பார்த்து ஓகே இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளே வந்து ஒட்டணும். இல்லைனா அதை கொடுத்துட்டு வேறு டிஸ்பிளே தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இது ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்துருக்குது. அதனால் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரமாக இருந்து மெதுவாக இருந்து நெட் எல்லாம் ஆன் பண்ணி பாருங்கள். நெட் சிலவங்களுக்கு ஃபஸ்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். நெட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம இங்கே மெசேஜ் பண்ணியிருக்கோம்னா நம்ம கையை வைக்காமல் அங்கங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் நெட் ஆன் பண்ணால் வரும். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டிஸ்பிளேயோட ப்ராப்ளம் தான் அது. இப்போ நாம் ஒரு 1/2 மணி நேரம் இதை வச்சு நான் நல்லா செக் பண்ண பிறகு தான் அந்த டிஸ்பிளேயே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நாம் அந்த டிஸ்பிளே வந்து இதில் வந்து ஒட்டிடலாம்.
பார்த்தீங்கன்னா இதான் அந்த டிஸ்பிளே. இப்போ நாம் அந்த இதில் வந்து கம் போட்டு இதை வந்து எப்படி ஒட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நாம் பேட்டரி கனெக்ட் பண்ணி இந்த ஸ்டிப்பை வந்து மாட்டணும். அதுக்காக இதில் வந்து கம் போட்டுடலாம். இது பேட்டரி ஒட்டுறதுக்கும் அதே சன்ஷைன் கம்மு தான். T7000 8000 9000 உங்கள்கிட்ட என்ன கம் இருக்கோ அதே போட்டு ஒட்டிடுங்க. பார்த்துக்கிடுங்க, சுற்றி பேட்டரி சுற்றி இந்த கம் வந்து அப்ளை பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த பேட்டரி வந்து வச்சுட்டேன். அப்புறம் பாருங்கள், இதில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இந்த பேட்டரி வந்து காயறதுக்காக ஒரு 5 நிமிஷம் அப்படி வச்சிடலாம். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் அந்த மாதிரி ஒன்று வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் இது பேட்டரி வந்து ஒட்டியிருக்கோம். பாருங்கள், ஒட்டிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து டிஸ்பிளே வந்து ஒட்டைக்கு முன்னாடி இதோட பேக் டோர் ஒட்டி இதில் இருக்க ஸ்க்ரூ எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து டிஸ்பிளே ஒட்டணும் இந்த மாடலுக்கு. இப்போ நம்ம இதோட பேக் டோரை வந்து இதில் வச்சு ஒட்டிடலாம். இல்லை, பேக் டோர் வந்து ஒட்டக்கூடாது. பேக் டோர் வந்து ப்ரெஸ் மாடல் தான் இருக்கும். பாருங்கள், இதை வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதில் இருக்க ஸ்க்ரூ எல்லாம் போட்டுடலாம். இப்போ நாம் இதில் இருக்க எல்லா ஸ்க்ரூவையும் வந்து போட்டாச்சு. இப்போ நாம் ஏற்கனவே நான் வந்து அரை மணி நேரம் வச்சு செக் பண்ணியாச்சு. செக் பண்ணி இந்த டிஸ்பிளே வந்து நல்லா குவாலிட்டியாக ஒர்க் ஆகுது, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வர இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இதில் வந்து ஒட்ட போகிறேன். இப்போ இந்த டிஸ்பிளே ஒட்டுறதுக்காக நான் வந்து சுற்றி வந்து கம் போட்டுற போகிறேன். பாருங்கள், எப்படி சுற்றி போடுறேன்னு பார்த்துருங்க. இதோட கார்னரில் வந்து நீங்கள் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து இதில் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளே பின்னாடி ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை வந்து நீங்கள் வந்து கிழிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், கிழிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டிப்பில் வந்து நம்ம இப்போ இதை வந்து மாட்டிக்கலாம். பாருங்கள், இந்த பட்டன் எல்லாம் கரெக்டாக ஃபிட்டிங்காக இதில் இருக்க மாதிரி பார்த்து இது பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 4 ரப்பர் பேண்ட் வந்து இதில் போட்டுருங்க. அப்போ தான் வந்து நீட்டாக ஃபிட்டிங்காக இதில் வந்து மாட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடில் ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருங்க. இல்லைனா இந்த சைடு 4 அந்த மாதிரி ஒரு 4 ரப்பர், இந்த 2 சைடு 4 ரப்பர் அப்படி போட்டு விட்ருங்க. அப்போ வந்து ஃபிட்டிங்காக அப்படி வந்து மாட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து 2 ரப்பர் தான் போட்டிருக்கேன். 2 போதும், 4 ரப்பர் போட்டிங்க கொஞ்சம் கிளியராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். இது வந்து இப்போ ஒட்டிருச்சு. இப்போ வந்து இதோட ரப்பர் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதோட குவாலிட்டி வந்து செக் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுரண்டினீங்க அப்படின்னா இதில் வந்து லோகோ வந்து உள்ளே இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு.
அப்புறம் நான் வந்து இத கழத்தும்போது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மொபைல் சர்வீஸ் வந்தாலுமே, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம் ட்ரே அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெமரி கார்ட் ட்ரே எல்லாம் வெளிய எடுத்துறணும். நான் எப்போ இது வந்தாலுமே தனியா தூக்கி வச்சுட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோவே காமிப்பேன். பாருங்க, அதனால தான் நான் இது வந்து எடுக்கிறத காமிக்கல. இது வந்து ஃபர்ஸ்ட்டே மொபைல் வந்தோனே இது ஒரு பாக்ஸ் தனியா எடுத்து, இந்த பாக்ஸுக்குள்ள இந்த சிம் ட்ரே இதெல்லாம் தனியா தூக்கி வச்சிரணும். அப்படி வச்சதுக்கு அப்புறமா தான் வந்து இத வந்து சர்வீஸ்க்கு எடுக்கணும். எதனால அப்படின்னா, நீங்க ஓப்பன் பண்ணும்போது சிம் ட்ரே எல்லாம் உடைஞ்சு உள்ள இருக்க இதெல்லாம் நாசமாயிரும். அப்புறம் நீங்க சிம் ட்ரே தனியா வாங்க வேண்டி வந்துரும். அதனால தான் தனியா தூக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, இது வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.